நாங்க ரொம்ப மழையில ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. யாருமே வந்து எங்கள பார்க்கவே மாட்டேன்றாங்க. வந்தாலும் அப்படியே இருந்துட்டு போயிடுறாங்க. நாங்கலாம் திருப்பி கேள்வி கேட்டா எங்களையே கேட்கறாங்க, "ஏன் தண்ணியில இருக்கிறீங்க? தண்ணி வருது வருஷம் வருஷம் தெரியுதுல்ல, அதுக்கு எங்கனா போயிட வேண்டியதுதானே?" அப்படின்னு கேட்கறாங்க. அ வார்டு வந்து 30வது வார்டு இது. யாருமே எந்த உதவியுமே செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு பாலு கூட வழி கிடையாது. எல்லாருமே வயசானவங்கலாம் இருக்கிறாங்க அந்த பக்கம். நெறைய பேர் அந்த தெருவெல்லாம் கூட வயசானவங்க இருக்கிறாங்க. இந்த தெருவெல்லாம் கூட வயசானவங்கலாம் இருக்கிறாங்க. எந்த உதவியுமே பண்றது கிடையாது. எங்கள யாருமே எதுவுமே கேட்கறதும் கிடையாது, எதுவும் கண்டுக்கிறதும் கிடையாது. வருஷம் வருஷம் நாங்க மழையில இப்படித்தான் நாங்க அவஸ்தைப்படுறோம் நாங்க. அதிகாரிங்க யாருன்னா இதை அதெல்லாம் யாருமே வர்றதில்ல சார். வர்றதில்ல. இது என்ன தெருவுமா இது? தெரு இது சேக்கியால் தெரு இது. அது அது காமராஜர் சாலை. இது மணிவாசகம் தெரு சார். அந்த தெருவு என்ன தெருவுன்னு தெரியல. இந்த தெரு இது ஃபுல்லா அனுபவிக்கிறது இதுதான். நாங்க தான் அனுபவிக்கிறோம். நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 5, 6 வருஷம் ஆயிடுச்சு சார். அந்த வீட்டுல இருந்து ஆனா இதுலயே 15 வருஷமா இங்கே தான் இருக்கிறோம். 15 வருஷமா இந்த இதுலயே தான் இருக்கிறோம். அந்த கோயில் இருக்கிற வீட்டுல இருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்து 5, 6 வருஷம் ஆகுது. ஆனா 4 வருஷமா தண்ணியில அனுபவிக்கிறோம். முதல் வருஷம் எல்லாமே போயிடுச்சு. துணியில இருந்து சாமான்ல இருந்து கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு. அதுல இருந்து நாங்க எதுவுமே வாங்குறதே கிடையாது. அப்படியே தான் இருக்கிறோம். சாமான்களையும் வச்சுக்கின்னு. 4 வருஷமா இங்க இருக்கிறேன். 4 வருஷமும் சின்ன சின்ன மழை பெஞ்சா கூட தண்ணி வந்துருது. சின்ன சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி வரதால வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. நிம்மதியா தூங்க முடியல. பாம்பு வந்துருது தண்ணியில சேர்ந்து. வண்டியில பாம்பு வந்து ஒரு தடவை கடிக்க பார்த்துச்சு. கார் 2 தடவை வீணா போயிருச்சு. இன்ஜின் ஃபுல்லா தண்ணி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது இன்னைக்கு காலையில இருந்து. யாரும் அரசு தரப்புல இருந்து வந்து பார்க்கவே இல்லை. தண்ணி 2 நாளா அப்படியே நிக்குது. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பேரிடர் துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆவடி கார்பரேஷன் கமிஷனர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கமிஷனர் கால் பண்ணா நீங்க நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் தான் கால் பண்ணணும். என் நம்பர்லாம் கால் பண்ண விடாது. கமிஷனர் காலை கட் பண்றாங்க. மெசேஜ் போடுறேன், கலெக்டர் ஆஃபீஸ் மெசேஜ் போடுறேன், போட்டோஸ் எடுத்து அனுப்புறேன், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. கார்பரேஷன் இவரு கவுன்சிலர் போய் பார்த்தப்ப நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன், நல்லா தான் இருந்தது. இப்போ வருதா, சரி ரைட்டு நின்றுட்டு இன்னைக்கு ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பக்கத்து வார்டில் 34வது வார்டில் 33வது வார்டிலையோ கால்வா கட்ட போறாங்க, 12 அடி கால்வா. அந்த கால்வா கட்டினா உங்களுக்கு தண்ணி நிற்காது இனிமேல் அப்படிங்கிறாரு. பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கால்வா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கால்வா ஓப்பன் பண்ணி விட்டா கூட தண்ணி வெளியே போயிடும். அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை.